இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை வந்து கனிமொழி அவர்கள், அதாவது 12 பேர் கொண்ட குழு வந்து தேர்தல் அறிக்கையை வந்து தயாரித்து கனிமொழி தலைமையில் வந்து வெளியிட்டாங்க. அதில் எவ்வளோ தேர்தல் அறிக்கையில் இருந்தது அப்படின்னா 50 டாபிக். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 525 வாக்குறுதிகள். என்னடா இது, போன தடவை பார்த்தோம்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட 520 வாக்குறுதிகள், இப்பயும் பார்த்தீங்கன்னா 525 வாக்குறுதிகள். அதில் கனிமொழி அவர்களோட கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் 505 வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்தோம், அதில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம். கேட்கும்போதே டப்புன்னு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. சரி, ஓகே. அது போக நம்ம ஒரு 37 வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுடைய இணைஞ்சு தான் எங்களால் செயல்படுத்த முடியும், ஆனால் அவங்க வந்து செயல்படுத்த விடலை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. 505 வாக்குறுதிகளை தந்திருந்தோம், அதில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதிகளிலே 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடு தான் நிறைவேற்ற முடியும். இன்னொரு விஷயம் அப்படின்னா, கனிமொழி அவர்களை எதுக்கு வந்து ஒரு அந்த கமிஷனோட ஹெட்டாக போட்டாங்கன்னே ஒன்றும் புரியல. மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அங்கே இருப்பாங்க, சரி ஒரு தொகுதிக்கு இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும்னா இங்கிருந்து எல்லா பக்கம் போய் வந்து இருந்திருந்தா செயல்பட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவங்கள தேர்தல் வாக்குறுதி குழுவில் முக்கியமான ஒரு தலைவராக போட்டு அவங்க வாக்குறுதி வெளியிட்டு, ஏன்னா அடுத்த தடவை மறுபடியும் வந்து யாராவது கேள்வி கேட்டான்னு வச்சுக்கங்களேன், கனிமொழி அவர்களை தானே கேள்வி கேட்பாங்க. ஏமா நீ தானம்மா சொன்ன இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோன்னு, கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையாமா அப்படின்னு மறுபடியும் வாக்குறுதியில் கேள்வி கேட்பாங்களா. அதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக வந்து கனிமொழி அவர்களை சிக்க விட்டார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கனிமொழி அவர்களை வந்து எங்கம்மா இந்த விதவைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் பதில் வரல அவங்களுக்கு இருந்து. ஆனால் இன்னொன்று கேள்வி என்ன எழுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும், என் அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும், அவங்க எல்லாருமே வந்து நேரடியாகவே சவால் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, அந்த தேர்தல் அறிக்கையை எடுத்துகிட்டு வாங்க, உட்காந்து நம்ம வந்து விவாதிப்போம், நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்க பண்ணலை அப்படின்ட்டு, யார் புருடா விட்றா புருடா உள்ள, யார் உருட்டுறா யார் உருட்டலை அப்படின்ற மாதிரி விவாதிக்கவும் தயாராக இருக்காங்க. ஆனால் யாருமே போக மாட்டேன்றாங்க, ஏன்னு தான் தெரில. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களே நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, கே நேரு அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க 90% முடித்து விட்டோம், 95% முடித்து விட்டோம், 80% முடித்து விட்டோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த 505 வாக்குறுதிகள் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்கன்னா அப்போ எத்தனை சதவீதம் முடிச்சிட்டாங்கன்னு பார்த்துக்கிடுங்க, 80% கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இஷ்டத்துக்கு வந்து நாங்கள் இவ்வளோ சதவீதத்தை நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பொய் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ போன வருஷத்தில் வந்து இந்த 80% 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்களா. ஓகேங்களா, அதில் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொன்னதில் எதாவது நிறைவேற்றிட்டாங்கன்னு கேள்வி எழுப்பி இருந்திருக்கணும். எதாவது மேடம் எல்லாம் பூர்த்தி செஞ்சீங்க, அதை கொஞ்சம் லிஸ்ட்டை போட்டு அந்த 404 சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு, இல்லை ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க பார்ப்போம், நாங்கள் போய் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அதை எதுவுமே பண்ண கிடையாது. வாய் வார்த்தையே சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. நிறைவேற்றாத வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நியூஸ் எடுத்து போட்டோம்னாவே தெரியும் இந்த 5 வருஷத்தில் எத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்ட்டு. எதுக்காக? நீங்கள் வாக்குறுதியில் கொடுத்துருந்தீங்க, அதை நிறைவேற்றலை, அதை நிறைவேற்ற சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. தூய்மை பணியாளர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், ஏன் கடைசியாக போனோம்னா ஊனமுற்றோர்கள் முதற்கொண்டு போராட்டம் பண்ணதை நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இதில் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயங்கள் எது நிறைவேற்றலை, முக்கியமான விஷயங்கள் எது நிறைவேற்றலை அப்படின்றத நம்ம வந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் பார்ப்போமே. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னாங்க. லேப்டாப் கொடுப்பீங்களா? ஆஹா பரவாயில்லையே, அம்மா சொன்னதை இவங்கள செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வந்து யாரும் கரெக்டாக தெளிவாக சொல்ல போல. அதுவும் இல்லாமல் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எதுவுமே கொடுக்கலையே, அட்லீஸ்ட் டேபாவது கொடுப்போம் அப்படின்னாங்க. அந்த டேபும் கடைசியில் கொடுக்காம விட்டாங்க. சரி, ஓகே. இது ஒன்று இருந்தாலுமே முக்கியமான வாக்குறுதியாக எதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கடன் ரத்து உங்களுக்கு அப்படின்ட்டு. இதை நம்பி எல்லா மாணவர்களுமே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் கல்வி கடன் ரத்தை பற்றி கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. நீட் ரத்துனாங்க, நீட் ரத்து பற்றி இன்ன வரைக்கும் அந்த ரகசியமாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டாலின் அரசு. அடுத்தது பெண்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு இருக்கும். அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் அந்த லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோனில் 25% சப்சிடி நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இதை நம்பி நிறைய பேர் லோன் வாங்கினாங்க, கடைசி வரைக்கும் சப்சிடி பண்ணவே இல்லை. அடுத்ததாக கல்யாணமாகாத பெண்கள், 35 வயசுக்கு மேலே கல்யாணமாகாத பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுவும் செய்ய கிடையாது. அடுத்தது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதுவும் முக்கியமாக செக்ஸுவல் கிரைம்ஸ் அது நடந்தது அப்படின்னா அவங்களுக்காக தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் செய்யப்பட கிடையாது. அதே மாதிரி குடிசை தொழில் செய்வாங்க தெரியுங்களா பெண்கள், அந்த பெண்கள் குடிசை தொழில் செய்கிறவங்க பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50,000 ரூபா வந்து லோன் கொடுக்கப்படும், வட்டி இல்லாமல் லோன் கொடுக்கப்படும்
அதுவும் 1 லட்சம் பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. அதையும் செய்ய கிடையாது. இந்த மாதிரி பெண்களுக்குமே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அரசு. அடுத்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஓகேங்களா? அதாவது இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் திமுகவை எப்பவுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம். ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாக்குறுதிகள் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுத்து கடைசியில் இப்போ அவங்களுக்குமே வந்து இப்போது ஓட்டு போட முடியாத சுச்சுவேஷன் ஆக்கி வச்சிட்டாங்க. திமுக எப்பவுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஓட்டை நம்பி தான் வந்து அரசியலில் இறங்குவாங்க, களத்தில் இறங்குவாங்க. கருணாநிதி அவர்கள் 2006 2011 எவ்வளவோ செஞ்சார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு. ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்குமே நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுருச்சு. அதை நம்பியுமே ஓட்டு போட்டாங்க. பட் அதுவுமே கிடைக்கல. என்னென்ன மாதிரி வாக்குறுதிகள் அப்படி இப்படி பார்த்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து திரும்ப கொண்டு வரப்படும் அப்படின்னாங்க. ஆஹா, சூப்பரான ஸ்கீம் ஆச்சு அது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடைசியில் அது கொண்டு வரவே இல்லை. ஆனால் பிடிஆர் ஒரு வீடியோலேயே சொல்லிட்டார், ஓகேங்களா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வரவே முடியாது, சாத்தியமே கிடையாது அப்படின்ட்டார். சரி, ஓகே. பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே பென்ஷன் வாங்கினாங்கன்னா 10% அதிகமாக பண்ணி கொடுக்கும். 80 வயசுக்கு மேலே பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 20% அதிகம் பண்ணி பென்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. அதையும் செய்ய கிடையாது. சரி, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன அப்படின்னு வச்சிங்களேன், வாரங்கண்டா உங்களுக்கு ஒரு விடுமுறை கொடுக்கப்படும். அதே மாதிரி டைம் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சம்பளம் ஏற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது ஓவர் டைம் பே அப்படிம்பாங்க. அதையுமே வந்து தூய்மை பணியாளர்களுக்கு செய்யவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், போராட்டம் நடந்தது ரிப்பன் பில்டிங் மாலுக்கு முன்னாடி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரம் செய்து தரப்படும் அப்படின்ட்டு அது செய்ய தரப்படலாம். அதுக்காக தான் பெரிய பிரச்சனையே ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக உங்களுக்கு எவ்வளோ தொகை வாங்குறீங்களோ அதுக்கான பென்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. கொடுக்க கிடையாது. கிராட்டிடியூடு அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையில் இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக வேலையை விட்டு போகும்போது ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. இந்த கிராட்டிடியூடுமே வந்து கொடுக்கவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்குமே பண்ணாங்க. முக்கியமாக டீச்சர்ஸ்க்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சேலரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அது பெண்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லோகாயுக்தா கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. லோகாயுக்தா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் உள்ளே இருந்திருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் கொண்டாடவும் மாட்டாங்க, கொண்டாடவும் முடியாது அதிமுக அரசுனால. ஸோ அதனால் வந்து அதையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உருட்டாக விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சிலிண்டர் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா சிலிண்டர் விலை வந்து 100 ரூபா கம்மி பண்ணப்படும் அப்படின்னாங்க. அதுவும் குறைக்க கிடையாது. ஆனால் மோடி அவர்கள் வந்த உடனே பெண்கள் வந்து அதிகமாக பயனடையணும் அப்படின்றதுக்காக 200 ரூபா மானியம் கொடுத்து 200 ரூபா கம்மி பண்ணார். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி கரண்ட் பில்லு ஆட்சிக்கு வந்த உடனே 2 மாதத்துக்கு ஒருக்கா மின் கட்டணம் வந்து செலுத்திக்கிட்டு இருந்தீங்க. இனிமேட்டி மாதம் ஒரு முறை வந்து நீங்கள் வந்து கரண்ட் பில் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை சொல்லியிருந்தாங்க. ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா, இப்போ மாதங்கண்டா நீங்கள் கரண்ட் பில் கட்டுறதா இருந்தால் மாதங்கண்டா 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 200 யூனிட் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு வந்து நின்றுவாங்க. ஸோ அதனால் அதுவுமே வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வரப்படலை. அடுத்ததாக பார்த்தோன்னா ஆவின்ல வந்து வந்த உடனே தனியாக ஒரு கமிஷன் அமைக்கப்படும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவின் கொள்முதல் பண்ணுறதாகட்டும், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சென்றதாகட்டும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு கமிஷன் அமைக்கப்படும் அப்படின்னாங்க. அந்த கமிஷனை அமைக்கவே கிடையாது. 1. 2வது, வந்த உடனே ஒரு 10 தடவைக்கு மேலே வந்து இந்த பால் விலையை வந்து ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருந்துட்டாங்க. சரி, ஓகே, ரேட்டை ஏற்றுனாங்க, ஓகே. ஆனால் அந்த ரேட்டை ஏற்றுனது யாருக்கு போய் சேரணும்? பாலை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விவசாயிக்கு தானே போய் சேரணும். அவங்களுக்கு கொஞ்சமாக கிள்ளி மட்டும் கொடுத்துட்டு இவங்க அப்படியே அள்ளிட்டாங்க மக்கள்கிட்ட இருந்து. ஸோ இது ஒருமே ஆவினில் வந்து மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்குது. ஆவின் பாடகத்தில் வந்து டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணி நல்ல பாலோடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தோன்னா பாலில் வந்து அந்த பள்ளி பூச்சி இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரியாகனா ஒரு பாலே நம்மளுக்கு கிடைக்காம போயிருச்சு. அடுத்ததாக பார்த்தோன்னா, தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் எங்கள் மூச்சு எங்கள் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கருணாநிதியோடைய பையனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்ததுலேருந்து தமிழுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல. தமிழை கொலவனாத ரேஞ்சுக்கு தான் இருந்துருந்துருக்கிறாரு. முக்கியமாக சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது நம்ம சென்னையில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை வந்து நம்ம மேம்படைய செய்யணும், தமிழ் நல்லா கற்றுக் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக. ஆனால் வந்ததுலேருந்து அதை வந்து புதுப்பிக்கிறதா வந்து வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட அதை புதுப்பிக்க கிடையாது. அந்த பக்கம் எட்டி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் மோடி அவர்கள் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஜனவரி மாதம் 24 கோடி ரூபா கொடுத்து ஒரு புது கேம்பஸே வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழில் வந்து கொண்டாடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் மோடி அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் 50 கோடி ரூபா அந்த இன்ஸ்டியூட்டுக்காக செலவு பண்ணியிருக்காரு.
அவர் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரா இல்லை இவருக்கு தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரா, இதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அடுத்ததாக விவசாயிகள்லாம் வந்து வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர்களாக பார்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து முக்கியமாக அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னமோ ஆட்சி எப்படியோ பண்ணிக்க, எங்களுக்கு தேவை என்ன, நாங்கள் கொடுக்குற பொருளுக்கு அதுக்கு ஏற்ற விலையில் வந்து எங்களுக்கு காசை கொடு. ஒன்று, நாங்கள் கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த குடோனு கொஞ்சம் உருப்படியாக மழை வந்தால் நனையாமல் இருக்கிற மாதிரி கட்டி கொடு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் அரசு ரொம்ப கேவலமாக செயல்பட்டுருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா பஞ்சாயத்துக்குமே நாங்கள் வந்து குடோன் கட்டி தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் குடோன் இருக்கிறதே பெரிய விஷயமா ஆக்கி விட்டாங்க போல். ஸோ எல்லா பக்கமுமே வந்து விவசாயிகள் கொண்டு போய் இந்த நெல் மூட்டையை நம்ம வைக்கும்போது, முக்கியமாக மழை வரும்போது, ஒரு போட்டு தார்பாய் போட்டு மூடி வைக்கிற அளவு கூட வந்து வசதி இல்லாமல் தான் குடோனை வச்சுருந்துருக்காங்க. இதனால் நிறைய நெல் மூட்டைகள் வந்து நனைஞ்சு அதனால் வந்து சரியாக விலை போகாமல் வீணடிச்சு வேஸ்ட் ஆகி எவ்வளோ பிரச்சனை, எத்தனை விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுதாங்கன்ற வீடியோக்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதை பண்ண கிடையாது. அடுத்ததாக இந்த ட்ரிப் வாட்டர் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுக்குலாம் வந்து 90% சப்சிடி கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. அதுவும் கொடுக்க கிடையாது. அதே மாதிரி சுகர் கேன், ஓகேங்களா, அந்த கரும்பு விவசாயிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது பெண்டிங் பேமெண்ட் இருந்ததுன்னா வந்த உடனே வந்து எல்லாம் ஃபுல்லாக பே பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அதுவும் பே பண்ண கிடையாது. அதே மாதிரி சாயில் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று நாங்கள் கட்டி தருவோம். அதில் வந்து எல்லா சாயிலுமே, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கட்டலாம், இல்லைனா ஒவ்வொரு தாலுக்கா கட்டலாம், அந்த மாதிரி கட்டித்தரேன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கட்டவே கிடையாது. ஏன்னா அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் ஒவ்வொரு மண் பலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது என்ன எடுத்து போட்டால் சரி வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அது விவசாயிகளுக்கு கொண்டு போய் வந்து அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அது எதுவுமே பண்ண கிடையாது, கட்டவே கிடையாது. ஓகேங்களா, அந்த செங்கலை தூக்கி சுற்றும் போது கூட அண்ணாமலை அவர்களோட கிண்டல் பண்ணி சொல்லியிருப்பார், எங்கே நீங்கள் கட்டியிருக்கீங்க காட்டுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து மோடி அவர்கள் திறம்பட செயல்படுத்தி சாயில் ஹெல்த் கார்டுன்னு ஒன்று இருக்கும். இதனால் வந்து 1.4 கோடி விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி இருக்குது. இது வந்து நான் சொன்னது சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அதுவும் ஒரு 4-5 டாப்பிக்கில் தான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, இன்னும் நிறையா குழந்தைகளுக்கு என்ன பண்ணாங்க, இளைஞர்களுக்கு என்ன பண்ணாங்க, அதே மாதிரி மற்ற நிறையா நிறைய விஷயங்கள் வந்து எதுவுமே பண்ண கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சூப்பராக சொல்லியிருந்தார், நான் விவாதிக்க தயார், நீங்கள் வரீங்களா, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கீங்கன்னு இந்த புக்கே நான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்டாலின் அரசு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்றத. பட் ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே அதை ரிப்ளை பண்ண மாதிரி தெரியல, ரிப்ளையும் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்னது கொஞ்சம் விஷயங்கள் தான். இதெல்லாம் கனிமொழி அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களே ஷாக்காக இருக்கும். ஓ, இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லையா, அப்புறம் எதுக்கு நம்மளை கொண்டு போய் இந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஒரு தலைமையாக போட்டு நம்மளை உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து 2026 வந்து 525 மறுபடி புது வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திமுக அரசு வந்து இன்னும் எத்தனை செயல்படுத்துவாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி.